மேலே இருக்கிற பூ பறிக்க முடியல. சரி, நாளைக்கு பறிச்சுக்கலாம். மாடியில் பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு, வாங்க பார்க்கலாம். ஹாய், ஹலோ உறவுகளே, வணக்கம். பன்னீர் ரோஸ்க்கு நிறைய ஹெல்த்து டிப்ஸு கொடுக்கணுன்னா அது நிறைய ஒரு பஞ்சில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து இந்த சோயா இருக்குல்ல, மீல் மேக்கர், அதுவும் ப்ளஸ் வந்து டீ தூளும் கட் பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நிறைய மொட்டு நிறைய வச்சுருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், மொட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தா ஒரு கொத்தில் எவ்வளோ மொக்கு இருக்குது பாருங்கள். சோயா மீல் மேக்கரை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து டீ தூளை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் வச்சோம்னா நிறைய மொக்கு வைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொக்கு இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயும் மொக்கு நிறையா இருக்குது. குட்டி 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 மொக்கு இருக்குது பாருங்கள். அடிக்கடி கட் பண்ணிகிட்டே இருக்கணும். கட் பண்ணி விட்டோம்னா நிறைய மொக்கு வச்சிட்ருக்கு. காலையில் பூ பறிக்கிறதுன்றது ஒரு சந்தோஷமான விஷயங்க. எவ்வளோ வேலைக்கு இடையிலையும் நம்ம நிறைய பூக்களை பறிச்சிட்டு வந்து நம்ம கையால் கட்டி சுவாமிக்கு வைக்கும்போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த பூ கட்டி சாமிக்கு வைக்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் பெரிய விஷயங்க. தேங்க்யூ. பூக்களின் ராணி எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த சோயாவுடைய அந்த மீல் மேக்கரும் டீ தூளுமே மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நிறைய பூ வைக்குதுங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி சிவராத்திரிக்கு சிவனுக்கு அலங்காரம் பண்ணிட வேண்டியது தான் இந்த பூக்களால்.